ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு சட்னி தாங்க செய்ய போகிறோம். நம்ம பெரிய பெரிய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க சட்னி ரெடி பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. துவரம் பருப்பும் கடலக்கொட்டை வச்சு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸு, கிச்சன் குக்கிங் எல்லாமே இருக்குங்க, போய் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சட்னி எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த சட்னி செஞ்சிங்கன்னா 4 இட்லி இல்லைங்க 8 இட்லி சாப்பிட்டாலையும் பத்தாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய், நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. 3 ஸ்பூன் போல் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதே 2 ஸ்பூன் போல் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே நம்ம வதக்கிடலாங்க. நம்ம உளுத்தம்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ்வை. 1 நிமிஷம் போல் வதக்கினா போதுங்க உளுத்தம்பருப்பையும் துவரம்பருப்பையும். இப்போ பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. இப்போ நம்ம இது கூடவே பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பெரிய பூண்டு ஒரே ஒரு பல் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் 3 பல் 4 பல் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டு வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் ஃபுல்லாகவே வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே நான் 2 தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ தக்காளியும் போட்டாச்சு, வதக்கி விட்டுருங்க. 1 நிமிஷம் போல் தக்காளி வெங்காயமும் வதப்படட்டுங்க. பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு வதக்கியாச்சு. பாருங்கள், நம்ம இது கூடவே வறுத்த வேர்க்கடலை உடச்சி வச்சுருக்குங்க 50 கிராம் அளவுக்கு. இப்போ வேர்க்கடலையும் போட்டுக்கோங்க. இப்போ வேர்க்கடலையும் நல்லா வறுத்து விட்டுருங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக கல்லுப்பு இல்லை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு சட்னி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சட்னியை பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரியும் கரைச்சிக்கலாம், இல்லை கெட்டியாகவும் கரைச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரையும் அரைச்சி ஊற்றிக்கிட்டுங்க. இப்போ நம்ம சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் சின்ன கரண்டிலாங்க எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காயிட்டும். இது கூடவே கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு வருதுங்க. இது கூடவே நம்ம கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் 2 காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இது ஃபுல்லாகவே வறுபடட்டுங்க, காஞ்ச மிளகா கருவேப்பிலை எல்லாமே. அவ்வளோதாங்க, நான் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம சட்னிப்புக்கு தாளி கொடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், நான் ஊற்றியாச்சு. கொஞ்சமாக கடாயில் தண்ணி ஊற்றிட்டு அழைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிடலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சட்னியை கெட்டியாகவும் கரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி மாதிரியும் கரைச்சிக்கலாங்க. உங்களோட விருப்பம் தாங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கடையில் இந்த மாதிரி தாங்க அரைப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சுட சுட இட்லியும் சட்னியும் ரெடிங்க.
ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சாப்பிட்லாம்.